இன்னொருக்கு மருகா குற்றமற்ற குஞ்சத்தில் குடிகொன்று புகுகா கந்தா கடம்பா கதிர்வேலா உன்னையும் பாராமல் என் தொழிலும் கேளாமல் என்னையும் என் நாட்டு மக்களையும் காப்பாற்று முருகா. ஆமாம், அதனாலதான் அந்த பப்பனுக்கார பையன் மூட விட்ட பையன் வந்து டம்ளருக்கு. ஏன்னா நான் வந்தோடனே ஒரு 25 பேர் எந்திரிச்சு போயிட்டாங்க. என்னன்னு தெரியல, என்னமோ அவங்கள்ட்ட நான் கடன் வாங்கி அவங்க வட்டி கொடுக்காம இருந்த கட்டாமல் இருக்கிற மாதிரி நான் வந்து என்னை பார்த்தால பார்க்கல முகத்துல முடிச்சாலும் ஆகாதுன்னு எந்திரிச்சு போயிட்டாங்க. அதாவது நடிக்கிற குழு ரசிக்கிற குழு நட்பா இருக்கணும். அப்பதான் நடிக்கிறவங்களுக்கு வந்து அந்த ஆரவாரம் வரும். இப்படி அதனாலதான் அந்த என்னமோ தெரியல கொண்டாட்டிய பறி கொடுத்த மாதிரியே இருக்கிறான் அந்த பப்பனுக்கார பையன். நல்ல தொழில் செய்வான், நல்ல பாடுவான், நல்லா இது பண்ணுவான். ஏன்னா அந்த ஆடியன்ஸ் இப்படி இருந்தாலே நாடகரை யாரா இருந்தாலும் இப்படி வந்தவொடனே 10 பேரை எந்திரிச்சு பண்ணாக்க எதுக்கு தான் இந்த நாடகம் வைக்கணும்? அது என்ன வேலையை பார்த்து எல்லாரும். ஏன்னா வேலைமுள்ள சார்களோரும் புதுதாக காடு வெட்டி கருந்தனையும் சந்தனையும் விதைத்து திணை விளைந்து முதிர்ந்து அருவக்கூடிய தருவல் இருக்கும் பொழுது பறவைகளும் சேதப்படுத்தக்கூடாது என்பதற்காக எங்கள் அப்பா எங்கள் அண்ணன்ட்ட சொல்லியிருக்காங்க. அன்னை நிலத்தாரு அப்பா விவரத்தை அன்னை நடந்து கூறினார். இருந்தாலும் மன்னனுக்கு ஒரு நீதி மக்களுக்கு ஒரு நீதி என்று இருக்கக்கூடாது என்பதற்காக நீதி என்பது ஒன்றாக நமது சிற்றூரில் விளங்கணும். அதற்காக
பருவமடைந்தவங்க நம்ம குல விளக்கப்படி காட்டுக்கு நீ காவலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நான் வந்திருக்கேன். இப்போ அடுத்த அண்ணெல்லாம் வருவாங்க, தோழியெல்லாம் வருவாங்க. நல்லா ஆடி பாடி மன மகிழ்ச்சியோடு நாங்கள் காவல் பார்க்கணும் அப்படிங்கிறது வந்தேன். முருகா, உன்னைய முதல்ல வணங்கி உன்னுடைய துதியை பாடி அதன் பிறகு அவர்களை நான் சந்தித்து என் கடமையிலே நான் இங்கே காக்க போகிறேன். வீரவரையும் காத்துருவேன். சொல்ல சொல்ல இனிக்கலடா முருகா, நன்றி. கைத்தட்டின அம்மாவுக்கு மனசுக்குள்ளே நல்லா இருக்குன்னு நினச்சி தட்டிடுச்சு. இது நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லி கை தட்டினவங்களுக்கு நன்றி. இந்த கை தட்டாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நன்றி. ஆமாம் ஆமாம், நான் வந்துட்டேன். நான் வந்து ரொம்ப நேரம் இங்கே நிற்கிறேன். பிள்ளைங்கள்லாம் இங்கே வருவாங்க. எதுக்காக வந்தீங்க, ஏன் வந்தீங்க, நீங்கள் யாரும் கூட கேட்க மாட்டேங்கிறீங்க. நீ பொம்பளையில பார்க்காத ஆள் மாதிரி, பழகாத ஆள் மாதிரி எதுக்கு வந்திருக்கீங்க? ஒன்னா நம்பர் பொம்பளை குறைக்கி கேட்கணும்ல. அப்பதான் அவருக்கு வந்து இதுல வந்து புகழ் ஓங்கும். நீங்க இந்த விஷயத்துல, ஏன்னா நம்ம தொழில இந்த விஷயத்துல யார் அப்படி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் மார்க்கெட் அதிகம். ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசனுடைய ஞான மொழி பேசும் முகம் ஒன்று, கூறும்
யார்கள் வினை தீர்க்க முகம் ஒன்று, குண்டுருவ வேல் வாங்கி தின்ற முகம் ஒன்று, மாறுபட்ட சூரனை வளைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனப்புரிய வருவ போறது ஒரு முகம் உண்டு. இப்போ இதுவரையிலையும் முருகனுக்கு 5 முகம் இருக்கு. என்னை திருமணம் முடித்த பிறகுதான் 6வது முகம். அந்த முகத்தோடு இப்போ வந்திருக்காரு. ஒரு 5-5:30 வந்து வெளியில் காய்ப்பார். அப்படி இருக்கும் பொழுது இந்த 6வது முகமும் 12வது கையும் அதுதான் என் முகத்தை பார்த்து என்னைய பாசப்பட்டு அந்த மணமாலை சூடக்கூடிய 12வது கையோடு இங்கே வருவார். அப்படிங்கிறதுனால இடம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரொம்ப அற்புதமான அப்பா, ரொம்ப அற்புதமான பக்கமிடமாக அமைச்சிருக்கிறீங்க. அதுக்கு மேலே அண்ணன் மைக் செட்டுக்காரு. அது வேறு நமக்கு ஒரு துணையாக இருக்காரு. நமக்கு என்ன கவலை, அந்த கவலையும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நான் ஏன்னா நான் மனசுக்குள்ள ஒருத்தர் வச்சிருக்கேன். ஆமா, காதல் பண்றேன், லவ் பண்றேன். உங்க மொழியில சொல்ல போனா நான் காதலிக்கிறேன். ஆமா, எவ்வளவு நாளைக்கு இப்படி மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்க முடியும்? என்னால வச்சுக்கிட்டு இருக்க முடியல. அதை சொல்லத்தான் பயந்துக்கிட்டு தான் இவ்வளவு நாளா வச்சிருந்த மனசுக்குள்ள. என்ன நான் சொல்லத்தான் ஊரே உலகமே போய் சொல்லிட்டு வந்துருவீல, இந்த பிள்ளை யாரோ ஒரு ஆம்பளை வச்சிருக்காமா அப்படின்னு சொன்னா நல்லா இருக்காது. ஏன்னா நான் மனசுக்குள்ள ஒருத்தர் வச்சிருக்கேன்னா, ஒரு தாய் தந்தை ஒரு தாய் வயிற்றுல பிறக்கக்கூடிய பெண்ணை இப்போ குழந்தை பிறக்குது அப்படின்னா, அந்த குழந்தை பிறந்த உடனே குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிடுவாங்க? எப்படி தெரிவாங்க? இப்போ வந்து குழந்தை பிறக்கிறது வந்து ஒரு அறைக்குள்ள நம்ம வந்து ஒரு அது ஒரு ரகசியமாக ஒரு மறைபொருளாக தான் இப்போ ஆமாம் அந்த பிரசவம் ஆகும். அப்படி இருக்கும் பொழுது இப்போ குழந்தை பிறந்துச்சுப்பா அப்படின்னு நினைக்கும் பொழுது எப்படி அதை நினைப்பாங்க? அந்த குழந்தை அழுகணும். இங்கே வருகிற இந்த உயர்ந்த காவல்துறை அதிகாரிகள் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவப்படுகிறது. இங்கே சிறுபாட்டாக நடித்துக் கொண்டிருக்கும் கமலாதேவி வள்ளி நாயகி அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியர்களுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் இந்த நாடகத்தை அமைத்து கொடுத்தவர்கள் யார்ப்பா? அந்த நாடகத்தை அமைத்து கொடுத்த அன்பு சகோதரர் செந்தில்குமாருக்கும் மனமார்ந்த நன்றி கடந்த வணக்கம். அப்படிங்கிறதுனால இப்போ குழந்தை பிறந்தது நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா குழந்தை அழுகணும். ஆமாம், அழுகு சத்தம் தான். அப்போ தான் ஆகா குழந்தை பிறந்துச்சுப்பா, ஆண் குழந்தை பெண் குழந்தை அப்படின்னு விசாரிப்பாங்கல்ல. அப்போ அந்த குழந்தை அழுகணும். அப்படின்னா எப்படி அழுகணும்? கூவா கூவான்னு தான் அழுகும். அப்போ குழந்தை வந்து கூவா கூவாங்க அழுகும். அப்போ என்ன சொல்லுவாங்க? அதுக்குத்தான் கவிஞர்கள்லாம் பாட்டு எழுதியிருக்காங்க. காது கொடுத்து கேட்டேன்னு ஒரு கூவா கூவா சத்தம் அப்படின்னு சொல்லி கவிஞர்கள்லாம் பாடல்கள் எழுதியிருக்காங்க. அப்ப எழுதும்போது என்னன்னா, குழந்தைகள் குவா குவான்னு அழுகுறதுதான வழக்கம். நான் பிறந்த உடனே எப்படி தெரியுமா அழுது? என்னுடைய புருஷன் பேரை சொல்லி அழுது. எப்படி சொன்னீங்க? குகா 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 குகா. நான் அப்பவே கூப்பிட்டேன். சரி, பக்கத்துல கூப்பிட்டு காதல ஒழிச்சு அவளுக்கு தெரியல. ஆமா, அப்படிங்கிறதுக்காக அப்பவே அந்த கந்தன் கடம்பன் முருகன் அப்படின்னு சொல்லக்கூடிய என் பெருமான் முருகப்பெருமானே நான் கூப்பிட்டு எனக்கு துணையாக எனக்கு கணவனாக நீங்க தான் வரணும் அப்படின்னு அப்பவே நான் கூப்பிட்டேன். அதனாலதான் இப்படி ஆளுகள்ட்ட அந்த ரகசியம் நான் சொல்றது இல்ல, நேரவே நம்ம எல்லாமே சொல்லிருவோம் அப்படிங்கிறதுக்காக அப்பவே நான் கூப்பிட்டேன். இருந்தாலும் அவருக்காகத்தான் இந்த குறிஞ்ச நிலத்துல முருகனுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய காரணமே அதுதான். அவர் வரணும், அவரை நான் திருமணம் முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த திணைக்காவலுக்கு, திணைக்கு மட்டும் அல்ல திணைக்கு வந்துகிட்டு இருக்கிறேன். ஆமா ஆமா. அதனால என்னன்னா, இப்ப அவரை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக முதல்ல தோழிகள் நமக்கு துணையா வேணும். அவங்க வரணும், இடத்துக்கு வந்தா தான் நம்ம அளவு சிறப்பா இருக்கும். அப்படி இருக்கிறனால என்னன்னா, நதியோரோ நானல் ஒன்று நாணம் கொண்டு நாட்டியமாடுது மெல்ல ஆனந்த
சொல்ல நன்றி நன்றி நன்றி. நல்ல பெண்கள்லாம் நல்லா ரசிக்கிறாங்க. ஆமாம், தூங்குறவங்களும் கேட்டுக்கிட்டு தான் தூங்குவாங்க. ஏன் தெரியுமா? நம்ம தூங்குறவங்க நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா தூங்குறவங்களை நம்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்க நம்பக்கூடாது. இப்போ அவங்க கேட்டுக்கிட்டு தான் படுத்திருப்பாங்க. என்ன பாருமா, ஆமாம் பள்ளி வந்து அப்படி பாடிச்சே அப்படின்னாங்க. நான் கேட்டுக்கிட்டு தான் படுத்துருந்தேன். நம்ம நல்லா இருந்தால் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க, நல்லா இல்லைன்னு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இவ்வளவு தான், வேற ஒன்றும் இல்லை. அதுக்காக ஆஹா தேடும்
வெரி குட் வெரி குட், ரொம்ப சிறப்பாக இருங்க. ஆமாம் ஆமாம், ஏன்னா இதெல்லாம் வந்து கலைகளுக்கையில் எத்தனை இப்போ பாடியிருக்காங்க. இந்த பாட்டெல்லாம் நம்ம பாடித்தா வைக்கணுமா, அவங்க பாடித்தா இப்போ நம்ம பாடிக்கிட்டு இருக்கிறோம். ஆமாம் ஆமாம். என்ன நினைச்சு நீ என்ன நினைச்சு என் நெஞ்சுக்குள்ள ஒன்றை வச்சு தச்ச போது செடி 6-7 கட்டிலுக்கு 5-6 தொட்டிலுக்கு சொன்ன நினைச்சி கல்யாண சுத்தத்திலே கச்சேரி கட்டி போடுச்சேன், நான் கட்டி போடுச்சேன், விட்டு விட்டு மூச்சு கட்டி போடுச்சேன், நான் கட்டி போடுச்சேன், விட்டு விட்டு மூச்சு கட்டி போடுச்சேன், சொல்லி தவுத்தேன் சொல்லி போடுச்சேன், சொல்லி தவுத்தேன் சொல்லி போடுச்சேன். சரவது கண்ணோர ஒரு
மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நினைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதனின்று மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதனின்று மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு தந்தை தவறு தாயும் இடம் கொடுப்பார் தந்தை தவறு தாயும் இடம் கொடுப்பார் வந்து பிறந்து விட்டார் துன்பம் மறந்துவிட்டார் வந்து பிறந்து விட்டார் துன்பம் மறந்துவிட்டார் அழகு துடைக்கிறது அழைக்கும் வருகிறது அருவிழாவும் ஆட்சி நடக்கின்றது மனிதன் நினைப்பது வாழ்வு நாட்டு மனம் இருந்தால் கவலை அகற்றுவிடும் காட்டு மனம் இருந்தால் கவலை வழங்குவிடும் கூட்டை திறந்து விட்டால் குருவி பறந்துவிடும் கூட்டை திறந்து விட்டால் குருவி பறந்துவிடும் மனிதன் நினைப்பது விதியின் இறைவு பயணம் செய்தார் விதியின் இறைவு பயணம் செய்தார் மனம் மயக்கு விடார் மனம் கழக்கு விடார் மனம் மயக்கு விடார் மனம் கழக்கு விடார் கொடுக்க எதுவும் குழப்பு முடிந்ததடா கணக்கை முடித்து விட்டேன் கவலை முடிந்ததடா மனிதன் நினைப்பது இறைவன் நினைப்பது பாவம் மனிதனின்றே என்னங்க பிரிதங்கர்ற என்னப்பா புள்ள வரும்போது சிரிக்கிறது இல்லையா? ஆமா சிரிச்சு பேசுங்க. ஒண்ணுங்கதா நான் பேச சொன்னேன் மேடை பண்ணும்போது ஒரு காத்தாடி பண்ணுங்க எங்க அப்பா ஒழுங்கா தொடச்சுடணுமா? அது மட்டும் இல்ல நாங்க எல்லாம் காட்டுக்கு போறோம். காட்டுக்கு எதுக்கு போகணும்? கண்ணு கருத்துமா காவலுக்கு போகணும். அது மட்டும் இல்லாம நந்தவனத்துல இன்னைக்கு ஆடி பாடி சந்தோஷமா விளையாட போறோம். யாராருக்கு என்னென்ன விளையாட்டு பிடிக்குமோ நாங்க வச்சு விளையாட போறோம். எல்லா விளையாட்டுங்க. அம்மா அப்பா வச்சு விளையாடணுமா, இல்ல அண்ணன் தம்பி வச்சு விளையாடணுமா, இல்ல குச்சி வச்சு விளையாடணுமா, பூப்பந்து போட்டு விளையாடணுமா? அம்மா அப்பா சரி பரவாயில்ல. நாளைக்கு கரூர் சங்கத்துக்கு தம்பி விவரமா சொல்லி தரேன். ஆனா ஆளு நிறைய இருந்தா நான் ஒரு கூடு வச்சிருக்கேன்னா அதுக்குள்ளே சொல்லி தரேன். ஆமா அழகே பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்தேன், நீ என் கணவனாக வேண்டும் என்று. மனு கொடுக்க போயிருந்தேன், நீ என் மனைவியாக வேண்டும் என்று. அன்பல காத்திருக்க வேண்டும் என்று அவன் சொன்னான், ஆகில் வர காத்திருக்கேன் என்று நான்
நான் கூட சொல்கிறேன் அழகே பிரம்மனிடா மனு கொடுக்க கொள்கிறேன் என் கணவனாக வேண்டும் என்று உன்னை நான் சுமப்பதனால் இதயம் கருவறைதான் மனதால் நானும் வந்தேன் மறைந்தேன் என்று உன்னை நாளை உனக்கு பிடிக்கும் நீ பருவம் கருத்த மலைக்கும் என் தாங்கத்தை இருந்திருந்தால் இதயமும் தெரியவில்லை உன்னை நான் சுமந்திருந்தால் சொன்னதெல்லாம் நடக்கும் நடக்கும் நான் கூட சொல்கிறேன் அழகே மனிதா மனு கொடுக்க போயிருந்தேன் என் கணவனாக வேண்டும் என்று ஏன் இந்த பிறகு என்று இருவரும் நினைக்கவில்லை மனதால் நானும் வந்தேன் மறைவேன் என்று உண்மையே உன்னை படைத்த வந்த தெய்வம் உன்னை சுமந்து வந்த தெய்வம் இவன் இருந்து கொண்ட கண்ணி பார்க்கிறேன் உன்னை திறந்திருந்தால் இதயமும் தேவையில்லை உன்னை நான் சுமந்திருந்தால் சொந்த தேவையில் சொன்னதெல்லாம் நடக்கும் நடக்கும் நான் கூட சொல்கிறேன் அழகே மனிதா மனு கொடுக்க போயிருந்தேன் அனுப்பல காத்திருக்க வேண்டும் என்று அவன் சொன்னான் அப்படி காத்திருப்பேன் என்று நான் சொல்கிறேன் என் ஆசை நிறைவேறுமா என் தோழி நீயும் சொல்லவா நடக்கும் நடக்கும் நான் கூட சொல்கிறேன் அழகே மனிதா மனு கொடுக்க போயிருந்தேன் என் மனைவியாக வேண்டும் இங்க பாருங்க அவளை நம்ப முடிய மாட்டேங்குது சும்மா உள்ள போறாங்க கட்டி பிடிக்கிறா இவதான் இதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களா யாருமே இல்ல வந்து கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கலாம்னு வர்ற ஆமாங்கிற நீங்க நான் சொன்னது தப்பா இருந்தா கூட அவளை கூப்பிட்டு கேட்டு பாருங்களேன் நான் விட மாட்டேங்க தோழிக்குள்ள தோழி செய்யறது தப்பே கிடையாது அப்பனா நீங்க ஒரு ஆளே போதும் போல இருக்கு அப்பனா அவன் சௌகரியத்தை இங்கேயே கட்டி பிடிக்கட்டும் ஆமா இருந்தாலும் அவளை கூப்பிடவா அழகு நல்லா அழகு அப்படி ஒரு அழகுங்க ஆமா என்னை விட ரொம்ப அழகா இருப்பா பாக்கிறதுக்கு நடையில பாருங்க நயன்தார மாதிரியே இருப்பா சிரிப்புல சிம்ரன் மாதிரியே இருப்பா வந்த அப்படியே ஸ்னேகா மாதிரியே இருப்பா பாருங்களேன் கூப்பிடுறேன் பாருங்க அடியே மல்லிக பையன் ரெண்டு நேரம் பண்ணது ராசா வருவரண்டு ரோசா பூ வாங்கி வச்சு ராசா வரமுங்கமே ரோசா பூ வாங்கிடுச்சு ராசா வருவரண்டு ரோசா பூ வாங்கி வச்சு மாமே வருவரண்டு மல்லிகைப்பூ வாங்கி வச்சு மாமே வருவரண்டு மல்லிகைப்பூ வாங்கி வச்சு மாமே வரமுங்கமே மல்லிகைப்பூ வாங்கிடுச்சு மாமா உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் தெரியுமா? மாமா
திஸ் இஸ் மை மத்திய பிரதேசம், திஸ் இஸ் மை உத்தரப்பிரதேசம், திஸ் இஸ் மை உத்தரப்பிரதேசம். நாங்க அக்கா வச்சு மொத்தம் 3 பேர் இருக்கோம். எங்க பெரிய அக்கா பேரு ரூட் பஸ், எங்க சின்ன அக்கா பேரு டவுன் பஸ், என் பேரு தான் மாமா மினி பஸ். எங்க பெரிய அக்கா பைபாஸ்லயே போயிட்டு பைபாஸ்லயே வந்துருவா. பாயிண்ட் டு பாயிண்ட் பேர் வச்சிருக்கா. ஆனா எங்க சின்ன அக்கா புளியாமரமா நின்று வருவா. டவுன் பஸ்னு பேர் வச்சிருக்கா. ஆனா என் பஸ் இருக்குதே மினி பஸ் வஞ்சக பத்தது மாமா. சும்மா சந்து வந்து சீத்தக்காடு முள்ளுக்காடு சுடுகாடு கருப்புக்காடு எல்லாமே அடிச்சு நிறவிட்டு வந்துடும். ஆமா எங்க பஸ்ஸுக்கு டிக்கெட் வயசு பசங்களா வந்து ஏறினா 1.5 ரூபா, வயசான கிழவனா வந்து ஏறினா 5 ரூபா. ஏன்னா வயசு பசங்களா ஆர்வ கோளாறுல ஏறி கவக்கன்னு சீக்கிரமா இறங்கிடுறாங்க. ஆனா வயசான கிழவன் அப்படி இல்லை, வந்து ஏற ஆரம்பிச்சுட்டான்னு வச்சுக்கோ, அப்படியே இழுத்து புடிச்சு தொங்கி ஏறி இறங்காட்டி விடிஞ்சு போயிருது. அவங்கதான் வெயிட்டிங் சார்ஜ் போட்டிருக்கேன் மாமா. இன்னைக்கு நம்ம அண்ணன் செந்தில்குமார் போட்டிருக்காரு, அவர் பங்களா போட்டிருக்கிற டீசலு. நாளைக்கு அதை விட பெரிய ஒரு திருடர் இருக்கிற கரூர்ல, அந்த திருடர் போட்டிருக்குது. ஆமா வண்டி ஏற காட்டி புலம்புற உழம்பு வந்து புலம்புற உழம்பு இன்னும் கணக்கு முடிக்கிறேன், என்ன உழம்புற போறோம் தெரியல. அந்த மாதிரி மாமா இன்னைக்கு நாங்கெல்லாம் வந்து நந்தவனத்துக்கு திணைக்காட்டுக்கு போகணும். அதுக்கு முன்னாடி உங்களை நான் காதல் பண்ணலான்னு இருக்கேன். உன்னை மட்டும் இல்லை, உங்க 4 பேர்த்து சேர்த்து. ஏன் அவனுக்கு தான் மாடு முடிச்சிருச்சேன், அந்த வேலைக்கு அவன் சரிப்பட்டு வரமாட்டேன்னு தெரியும். மாமா காதல் பண்ணலாமா? வாச கருவேப்பிலையே ஏமா முகத்தை மல்லிகையே, கருவேப்பிலையே மண்ணி குளிர் காது ஊசுற போது நினைச்சு தூக்கம் போச்சே வாச கருவேப்பிலையே ஏமா மகத்தை மல்லிகையே. நிலவு செயலகத்தில் நடக்குது பெண்ணா, உலகே அதிசயத்தில் இப்படி ஒன்னா. செயலகத்தில் நடக்குது பொண்ணா, உலக அதிசயத்தில் இப்படி ஒன்னா. நிலவு செயலகத்தில் நடக்குது பெண்ணா, உலகே அதிசயத்தில் இப்படி பொன்னா. நடந்தால் என் மதுர பாண்டிய போலே பார்த்தது இயேசுக்கெல்லாம் நடுவு சேலை. நன்றி கட்ட சேலை அதுவே நான் விட்டு விடு, கண்ணே உங்கள் சேலை இனி நான் கட்டுக்கடி. எட்டி நெல்லு சாமி நீ தொட்டா ஒட்டிக்குவே, தொட்டி ஒன்று போல் ஒன்று தோடு பண்ணிக்குவே. இப்போது அம்மாவா நானா ஓந்தாடு என்னாகுமா? வாச கருவேப்பிலையே ஏமாம் என்பது மல்லிகையே, கூட குளிர் காத்து அது ஊசுற போது உள்ள நினைத்து தூக்கம் போது போது. உடம்பு தங்கத்திலே வாச்சது போலே, முருடு முருமுருகு மூத்தது போலே. உணவு தங்கத்திலே வாச்சது போலே, உடடு முழுமுருகு பூத்தது போலே. கருப்பு வயிறுத்திலே செஞ்சதிலேயா வந்தது இயேசுக்கெல்லாம் நடுவுது மோகம். இந்த பொண்ணு கையே நான் இன்னும் தொட்டதில்லை, இங்கு மட்டும் கண்ணே நம்ம கற்பு கெட்டதில்லை. கற்பு உள்ள ராசா நான் உன்னை வச்சுக்குவேன், கப்பு கையா தாலி ஒன்று நல்லா வச்சுக்குவேன். கல்யாண கச்சேரி ஊர் போனோம், கையோடு கை சேர்த்து போவோம். வாச கருவேப்பிலையே ஏமாம பெற்ற மல்லிகையே, குளிர் காத்து ஊசி குத்துற போது எனக்கு தூக்கம் போச்சே போச்சே. வாச கருவேப்பிலையே பெற்ற மன்னவனே. அடியே அடியே இவளே